வம்சத்தின் 5ஆம் மன்னர் ஷஹாபுதீன் ஷாஜஹான் தன் மனைவிக்கு பளிங்கு கற்களால் அமைத்த பசுமை கலந்த காதல் கட்டிடமே இத்தாஜ்மஹால் ஆகும். 17ஆம் நூற்றாண்டின் ஒரு பொற்காலம் என்றால் அது மன்னர் ஷாஜஹானின் காலம் என்றே பலரால் புகழப்பட்டுள்ளது. உலகில் எந்த ஒரு காதலனும் தன் காதலிக்காக தாஜ்மஹால் கட்டுவேன் என இன்று வரையில் வாய்வார்த்தையால் உச்சரித்தாலும் உண்மையில் தன் 3வது மனைவி மும்தாஜிற்காக தாஜ்மஹால் எனும் காதல் மாளிகை கட்டிய பெருமை ஷாஜஹானையே சாரும். முகலாய வம்சத்தின் அரசர்களான பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான் என இவ்வரச பரம்பரையின் ஆட்சி உச்சத்தில் இருந்தாலும் இவரது மகன் மன்னர் அவுரங்கசீபின் ஆட்சியின் விஸ்தரிப்பே மிகவும் நல்ல முறையில் விமர்சனத்துக்கு உள்ளானது. கிறிஸ்துக்கு பின் 1627ஆம் ஆண்டு மன்னர் அக்பர் இறந்த பிறகு அரியணை ஏறிய மன்னர் ஷாஜஹான் 1628 தொடக்கம் 1658 வரை வட இந்தியாவை தன் கைப்பிடிக்குள் வைத்திருந்த ஓர் அழகு மைந்தர் ஆவார். டெல்லிக்கு தெற்கே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆக்ரா நகரில் யமுனை நதிக்கு அருகில் அமைய பெற்றுள்ளது இந்த அழகிய தாஜ்மஹால். முழுக்க முழுக்க பளிங்கு கற்களாலான இக்கட்டிடம் கிறிஸ்துக்கு பின் 1631 முதல் 1654 வரை சுமார் 23 வருட காலங்களில் கட்டி முடிக்கப்பட்டது. வட இந்தியாவில் இருந்து கிட்டத்தட்ட 22,000 பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டும் இவற்றை கட்டவும் கட்டிட பொருட்களை கொண்டு வரவும் 1000க்கும் மேற்பட்ட யானைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக வரலாறு கூறுகின்றது. மன்னர் ஷாஜஹான் மனைவியான மும்தாஜின் நிஜ பெயர் அர்ஜுமான் பானு பேகம் என்பதாகும். ஷாஜஹானை திருமணம் முடிப்பதற்காக இவர் மும்தாஜ் என தன் பெயரை மாற்றிக்கொண்டது மட்டுமன்றி மன்னரின் மதிப்புக்குரிய மனைவியாக இவர் விளங்கினார். தன்னுடைய 3வது மனைவியான மும்தாஜ் 39வது வயதில் தன்னுடைய 14வது பிரசவத்தில் மகள் குஹாரா பேகம் பிறந்த போதே அவர் உயிர் நீக்க அதே ஆண்டிலேயே ஷாஜஹான் தாஜ்மஹாலை கட்ட ஆரம்பித்து விட்டார். இதற்கான முதன்மை கட்டிடம் 1648ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. வெளிக்கட்டிடம், பூங்கா ஆகியவை கட்டி முடிப்பதற்கு சுமார் 5 வருட காலங்கள் தேவைப்பட்டன. இக்கட்டிடக்கலை பாரசீக கட்டிடக்கலையை ஒத்தது. தைமூரின் சமாதி, ஹுமாயூன் சமாதி, டெல்லியில் உள்ள ஜமா மஸ்ஜித் ஆகியவை தாஜ்மஹாலை நிர்மாணிக்க அடிப்படையாக விளங்கியது. ஷாஜஹான் காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் சிவப்பு நிற மணற்கற்களினாலேயே கட்டப்பட்டன. ஆனால் தன் மனைவிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் மட்டுமே விலை உயர்ந்த பளிங்கு கற்களால் கட்டப்பட்டதாகும். ஆம் ஆண்டு போர்த்துகலில் உள்ள லிஸ்பன் நகரம் தாஜ்மஹாலை உலகின் புதிய 7 அதிசயங்களில் ஒன்றாக்க மக்களிடையே கருத்து கணிப்பை மேற்கொண்டது. அதன் விளைவாக
10 கோடி மக்கள் தாஜ்மஹாலை உலக அதிசயத்தில் இடம் பிடிக்க செய்ய வாக்களித்திருந்தனர். தாஜ்மஹாலின் கவர்ச்சியும் அதன் தோற்றமும் அது இன்று வரை உலக 7 அதிசயங்களில் ஒன்றாக இருக்க இடம் வகிக்கிறது. இவை மரபு வழியாக இஸ்லாமிய மசூதியின் வெளிப்புற அழகூட்டல் முகலாய கட்டிடக்கலை சார்ந்த பிற கட்டிடங்களோடு ஒப்பிடும்போது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இக்கட்டிடத்தின் வெளிப்புற அழகூட்டல் நிறப்பூச்சு, சாந்துப்பூச்சு அல்லது கற்கள் பதித்தல் மூலம் செய்யப்பட்டுள்ளது. மனித உருவங்களையோ பிற விலங்கு உருவங்களையோ அழகூட்டல்களில் பயன்படுத்துவதை தடை செய்துள்ள இஸ்லாமிய மரபுகளுக்கு இணங்க அழகூட்டல்களில் வனப்பெழுத்துகளும் செடிகொடி வடிவங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. தாஜ்மஹாலில் பயன்படுத்தப்பட்டுள்ள வனப்பெழுத்துக்கள் துளுத் எனப்படும் வகையை சார்ந்தது. இவற்றை பாரசீக வனப்பெழுத்து கலைஞரான அமானத் கான் என்பவரால் உருவாக்கப்பட்டுள்ளது. இவ்வனப்பெழுத்துக்கள் சலவை கல்லில் சூரிய காந்த கற்கள் பதித்து உருவாக்கப்பட்டவை. தாஜ்மஹாலின் உட்புற கூடம் மரபு வழியான அழகூட்டல்களையும் தாண்டி சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் விலை உயர்ந்த கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன. உட்கூடம் எண்கோண வடிவமானது. இதன் எல்லா பக்கங்களிலும் வாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. எனினும் தெற்கு பக்கம் பூங்காவை நோக்கியுள்ள கதவு மட்டுமே பயன்பாட்டில் உள்ளது. உட்புற சுவர்கள் சுமார் 25 மீட்டர் உயரம் கொண்டவை. இவற்றின் மேல் சூரிய உருவினால் அழகூட்டப்பட்ட போலி குவிமாடம் அமைக்கப்பட்டுள்ளது.
தாஜ்மஹால் கட்டிட தொகுதி 300 மீட்டர் நீளமும் 300 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு முகலாய பூங்காவை சுற்றி அமைந்துள்ளது. இங்கு அமைக்கப்பட்டுள்ள நடைபாதைகள் பூங்காவின் 4 காட்பகுதிகளையும் 16 பூம்படுகைகளாக பிரிக்கின்றன. பாரசீக பூங்காக்களின் வடிவமைப்பை பின்பற்றி அமைக்கப்பட்ட முகலாய பூங்காக்கள் முகலாய பேரரசர் பாபரினால் இந்தியாவுக்கு அறிமுகமானது. இது 4 ஆறுகள் பாயும் சுவர்க்கத்தில் உள்ள பூங்காவுக்கான ஒரு குறியீட்டு வடிவமாகும். பெரும்பாலான முகலாய பூங்காக்கள் சதுர வடிவானவையாகவும் சமாதியையோ அல்லது ஒரு காட்சி கூடத்தையோ அதன் மைய பகுதியில் கொண்டதாக அமைந்திருப்பது வழக்கம். ஆனால் இந்த வழக்கத்துக்கு புறம்பாக தாஜ்மஹாலில் சமாதி ஒரு பக்கத்தை ஒட்டி அமைந்துள்ளது. யமுனை ஆற்றுக்கு மறுபக்கத்தில் மஹதா பார்க் அல்லது நிலவொளி பூங்கா கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதுடன் இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனம் யமுனை நதியையும் நிலவொளி பூங்காவையும் உட்படுத்தி இத்தொகுதியை வடிவமைத்து இருக்கலாம் என கருத்து வெளியிட்டுள்ளது. இங்கே யமுனை ஆற்றை சுவர்க்கத்தின் ஆறுகளில் ஒன்றாக வடிவமைப்பில் சேர்த்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. தாஜ்மஹால் பூங்காவுக்கும் ஷாலிமாரில் உள்ள பூங்காவிற்கும் அவற்றின் அமைப்பிலும் அவற்றிலுள்ள ஊற்றுக்கள் செங்கல் மற்றும் சலவைக்கல் பதித்த நடைபாதைகள் வடிவவியல் உருக்களில் அமைந்த செங்கல் வரம்பிட்ட பூம்படுகைகள் ஆகிய கட்டிடக்கலை கூறுகளில் காணப்படும் ஒற்றுமையும் ஷாலிமாரை அமைத்த அலிமர்தான் எனும் பொறியியலாளரே தாஜ்மஹால் பூங்காவையும் அமைத்திருக்கலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது. இப்பூங்காவை பற்றிய பழைய கால குறிப்புகள் இங்கே பலவிதமான பூஞ்செடிகளும் பல மர வகைகளும் ஏராளமாக இருந்ததாக கூறுகின்றன. முகலாய பேரரசு சரிவடைய தொடங்கியதோடு இப்பூங்காவின் பராமரிப்பும் குறைந்தது. இப்பகுதி பிரித்தானியர் கைக்கு போனபோது அவர்கள் இப்பூங்காவின் அமைப்பை மாற்றி லண்டனில் உள்ளது போன்ற புற்றறைகள் அமைத்தனர். தாஜ்மஹால் தொகுதி 3 பக்கங்களில் செந்நிற மணற்கட் சுவர்களால் சூழப்பட்டுள்ளது. யமுனை ஆற்றை நோக்கியுள்ள பக்கத்தில் சுவர்கள் இல்லை. சுவருக்கு வெளியே ஷாஜஹானின் ஏனைய மனைவிமார்களுடைய பல சமாதி கட்டிடங்கள் உள்ளன. இவற்றுள் சற்று பெரிய கட்டிடம் மும்தாஜின் விருப்பத்துக்குரிய பணிப்பெண்ணுடையது. இவற்றுள் பெரும்பாலானவை அக்காலத்து சிறிய முகலாய சமாதி கட்டிடங்கள் போல் செந்நிற மணற்கற்களால் ஆனவை. சுற்று சுவர்களில் உட்பக்கங்களில் வளைவுகளுடன் கூடிய தூண் வரிசைகள் அமைக்கப்பட்டுள்ளன. முக்கியமாக சலவைக்கல்லால் அமைக்கப்பட்ட முதன்மை நுழைவாயில் முந்திய பேரரசர் காலத்து முகலாய கட்டிடங்களை நினைவூட்டுகிறது. இது சமாதி கட்டிடத்தை ஒத்த வளைவுகளையும் படைப்பு சிற்பங்களையும் பதிப்பு அழகூட்டல்களையும் கொண்டுள்ளது. ஆக்ரா நகருக்கு தெற்கே உள்ள நிலமொன்றில் தாஜ்மஹால் கட்டப்பட்டது. மகாராஜா ஜெய்சிங் என்பவருக்கு சொந்தமான இந்த நிலத்தை பெறுவதற்காக ஷாஜஹான் அவருக்கு ஆக்ரா நகரின் மையப்பகுதியில் பெரிய நிலம் ஒன்றை வழங்கினார். ஏறத்தாழ 3 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட பகுதி அகழப்பட்டு மண் நிரப்பி இருக்கப்பட்டு ஆற்று மட்டத்திலிருந்து 50 மீட்டர் உயரத்துக்கு நிரப்பப்பட்டது. முதன்மை கட்டிட பகுதியில் ஆழமான கிணறு போன்ற அமைப்புகள் தோண்டப்பட்டு கற்களும் சிறு பாறைகளும் இட்டு நிரப்பி அத்திவாரமிடப்பட்டது. மூங்கிலாலான சார மரங்களுக்கு பதிலாக பயன்படுத்துவதற்காக செங்கற்களால் தற்காலிகமாக அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. இவ்வமைப்புகள் மிகவும் பெரிதாக இருந்ததால் இதை அகற்றுவதற்கு பல ஆண்டுகள் ஆகக்கூடும் என்று அக்காலத்து மேற்பார்வையாளர்கள் கருதியதாக தெரிகிறது. தாஜ்மஹாலை தன் பிரியமான மனைவிக்காக கட்டியெழுப்ப சொன்ன மன்னன் ஷாஜஹான்
அதே சமயம் தன்னை குறிக்கும் வகையிலும் தாஜ்மஹாலை போன்ற தோற்றம் கொண்ட கருப்பு நிற தாஜ்மஹாலை கட்டியெழுப்பியுள்ளதாகவிருந்த சந்தேகத்தின்படி ஆராய்ச்சியாளர்கள் அத்தாஜ்மஹால் இருந்த இடத்தின் சான்றுகளை ஆராய்ந்துள்ளனர். அண்மையில் நடைபெற்ற ஆராய்ச்சியின் பின்னர் தாஜ்மஹால் கட்டப்பெற்ற சில தூரங்களில் கருப்பு நிற தாஜ்மஹாலை போன்ற தோற்றம் அங்கு காணப்படவில்லை. ஆனால் அதன் அமைப்புகள், கற்கள் போன்றவற்றையும் கண்டெடுத்து சான்றுகளை பார்த்தனர். அவ்வாறு கருப்பு நிற தாஜ்மஹால் கட்டப்படவில்லை எனவும் இன்று விளக்குகின்றனர். தாஜ்மஹால் அமில மழையால் மெல்ல மெல்ல சேதமடைந்து வருகிறதாகவும் அருகில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இதற்கு காரணம் என்றும் சொல்லப்பட்டது. 1996ஆம் ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்றம் தாஜ்மஹாலை சுற்றியுள்ள 10,400 சதுர கிலோமீட்டர் பகுதியில் உள்ள அனைத்து தொழிலகங்களையும் நிலக்கரிக்கு பதில் இயற்கை எரிவாயுவையே பயன்படுத்த வேண்டும் என ஆணையிட்டது. தாஜ்மஹால் மீது களிமண் பூசி தூய்மைப்படுத்தி அழகுபடுத்தும் நடவடிக்கையை தொல்பொருள் ஆய்வுத்துறை தொடங்க உள்ளதாகவும், வெயில், மழை, பனி, காற்றினால் பரவும் தூசி போன்ற காரணங்களினால் உலக பிரசித்தி பெற்ற இந்த தாஜ்மஹால் கட்டடம் மாசுபடிந்து வருகின்றது என்றும் கவலையான தகவல்கள் வெளிவருகின்றன. அத்துடன் தாஜ்மஹாலை காண உலகெங்கும் இருந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் பயணிகள் வந்து செல்வதாகவும், ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 40 லட்சம் பயணிகள் உலகில் இன்றளவும் அசைக்க முடியாத சொத்தாக விளங்கும் தாஜ்மஹால் அதிகாலை நேரத்தில் இளஞ்சிவப்பு நிறத்திலும், பகல் வேளையில் வெள்ளை நிறத்திலும், பௌர்ணமி வேளையில் தங்க நிறத்திலும் காட்சியளிக்கின்றது. எந்த திசையிலிருந்து நாம் இதனை பார்த்தாலும் சமச்சீரான அளவு மற்றும் ஒரே மாதிரியாகவே தெரியும். இந்தியாவின் பெருமையையும் முகலாய ஆட்சியையும் உலகிற்கே எடுத்துக்காட்டும் ஓர் காதல் சின்னமாகவும் அதிசயத்தின் அத்தாட்சியாகவும் இன்று வரை தாஜ்மஹால் விளங்குவது அற்புதமே.